அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். நமது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனலில் தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள், திருவிழாக்கள், வைபவங்கள்னு சேவிச்சுட்டே இருக்கோம். நேற்றைய தினம் நமது சேனலில் ரொம்ப அழகாக பார்த்தோம், நம்ம ரசித்து சேவித்தோம். நம்ம ஆண்டாள் நாச்சியாரோட பிரம்மோற்சவத்திற்கு துவக்க நாளான நேற்று கொடியேற்ற வைபவம், துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்ற வைபவத்தை சேவித்தோம். நேற்றைய தினம் சுவாமியும் தாயாரும் முதல் மண்டபத்தில் காலம்பர சிங்கம்மாள் குரடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த முதல் மண்டபத்தில் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டறினாங்க. அதையும் நம்ம இப்போ வீடியோஸில் நம்ம பார்த்து மனதார சேவிக்கலாம். இதோ நம்மளோட அம்மா கோதை நாச்சியாருக்கும் நமது தகப்பனார் ரங்கமன்னாருக்கும் நடைபெறக்கூடிய திருமஞ்சன சேவையை பார்த்து ரசித்து சேவிச்சுருக்கோம். இருக்குமிடமே கோகுலம், இங்குதான் கண்ணன் வந்து கிருபை பண்ணணும். தாயார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்களேன். இங்கே தான் கோகுலம், இங்கே தான் கண்ணன் வரணும் அப்படின்னு கேட்டுட்டோம். அதே மாதிரியே நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துலையே அடடா ஸ்ரீவில்லிபுத்தூர் வர முடியலையே அப்படிலாம் எதுவுமே நினச்சிக்காம மனதார நீங்கள் இருக்கிற இடம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கே தான் முன்னாடி சிங்கம்மாள் குரடுங்கிற மண்டபத்தில் இந்த திருமஞ்சனம் ஆயின்ட்டுருக்குன்னு நினச்சிட்டு மனதார சேவிச்சுக்கோங்க. நம்ம அம்மா லோகமாதா ஜெகஜ்ஜனனி ஆகா எப்படி ரசிச்சுட்டு அந்த திருமஞ்சனத்தை ஏற்றுக்கிறா பாருங்க. அடடா அந்த முகத்தில் அந்த புன் சிரிப்பு பாருங்கள், அந்த முகத்தில் அந்த பால் வந்து அவளோட திருமுகத்தில் படுறப்ப அப்படி ஒரு ஆனந்தம் அவள் முகத்தில் ஏற்படுறது நம்மளால் ரசித்து சேவிக்க முடியறது. எல்லா தெய்வங்களை விட கோதை வந்து எளிமையான தெய்வம். நம்ம அடிக்கடி சொல்கிறது அப்படி தான். மித்த தெய்வங்கள்லாம் வந்து மித்த ஊர்களிலெல்லாம் வந்து தெய்வங்களை மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் மக்களை கொண்டாடக்கூடிய ஒரே தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் பெரிய பெருமாளும் தான். ஆமாங்க, இதோ ரொம்பவே அழகாக விசேஷ திருமஞ்சனம் ஆகிறது. நேரில் போனீங்கன்னா இன்னும் பக்கத்தில் இருந்து நல்லா சேவிக்கலாம். ஆனால் நேர்லையுமே பார்க்க முடியாட்டினாலுமே பரவாயில்ல, தாயார் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை வீடியோட சேவிக்க விதமாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கலாம். பூமி விராட்டிகிட்ட நீங்கள் என்ன வரம் வேண்டுமோ அத்தனையும் கேளுங்க, தாயார் தருவா. குருநாதர் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர் அவங்க அடிக்கடி உபன்யாசத்தில் அக்கா சொல்லுவாங்க, குருநாதர் அக்கா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, தாயார்கிட்ட போய் என்ன வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாதுப்பா. ஏன்னா தாயார் நம்மளோட சூழ்நிலைகள்லாம் புரிஞ்சுட்டு அவள் என்ன செய்வானா, தாயார் வந்து வரப்பிரசாதி, அவள் நிறைய நம்மளுக்கு வந்து வரங்கள் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் நம்ம போய் நம்ம வந்து கொஞ்சோடு இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா அது மட்டுமே வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதோ விசேஷமாக திருமஞ்சனம் ஆன பின்பு விசேஷ தீபாராதனை, நீராஞ்சன தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனதார சேவிச்சுக்கலாம். என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்கள், தாயார் உடனே நிவர்த்தி பண்ணிடுவா. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மனசில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம தாயார் வந்து நிறைவேற்றி தரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைய தினம் முதல் நாள் இல்லையா, நேற்றைய தினம் முதல் நாள் 16 வண்டி சப்பரம். அது எதற்காக இந்த வாகனம் எல்லாத்தையும் ரசித்து செவிப்போன்னு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதை இன்றைய தினம் பார்ப்போம். தாயார் ஒவ்வொரு நாளும் இந்த ஆடிப்பூர உற்சவத்தின் பொழுது ஒவ்வொரு வாகனத்தில் தாயாரும் மன்னாரும் எழுந்தருளுவாங்க. அந்த வாகனங்கள் எல்லாத்துக்குமே காரணம் இல்லாமல் இருக்காது. தாயார் வரான்னா அவள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என்ன செய்வாள், ஒவ்வொரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அறிவு கேட்குறது சிற்சில காரணங்களாக தான் இருக்கும். சரி, நாம் புரிஞ்சுன்ற வகையில் தாயார் இந்த 16 வண்டி சப்பரத்தில் ஏன் வராங்க, எதற்காக இந்த 16 வண்டி சப்பரத்தில் எத்தனையோ வாகனங்கள் இருக்கே, சந்திரபிரப, சூரிய பிரப, சேஷ வாகனம், பரங்கி நாற்காலின்னு எவ்வளவோ வாகனங்கள் இருக்கும்போது தாயாரும் மன்னாரும் சேர்த்தியில இந்த 16 வண்டி சப்பரத்தில் ஏன் வரணும், வாங்க பார்க்கலாம். இதோ திருமஞ்சனம்லாம் ஆன பின்பு 16 வண்டி சப்பரத்தில் தாயாரும் மன்னாரும் எழுந்தருள்வதற்காக வீதி புறப்பாடெல்லாம் ஆறதுக்கு முன்னாடி கோவிலேருந்து புறப்பாடாகிறத தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம். தாயாரோட திருமுக மண்டலத்தை தயவு செஞ்சு கவனித்து பாருங்கள், அத்தனை அழகாக இருக்கும். இந்த ஆடிப்பூரத்தில் முதல் நாள் திருநாள், எல்லா திருநாளும் அடுத்தடுத்து நான் வரிசையாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் ரசித்து சேவிங்கோ. தாயாரோட திருமுக மண்டலத்தை பாருங்கள். வரங்களை வாரி வழங்கக்கூடிய வரப்பிரசாத் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். அப்படியே மக்களோட மக்கள் அவ்வளோ அழகாக ரசித்து பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கா. எத்தனை அழகாக இருக்குது பாருங்கள். நாதஸ்வரங்கள்லாம் அவ்வளோ அழகாக மங்கள இசைக்க தாயார் அழகாக வரா. எதுக்கு இவ்வளவு பொறுமையாக தாயார் நடந்து வரான்னா, வரங்களை என்ன செய்யும், எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கிண்டே வரா நம்மளோட லோகமாதா. இதோ நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த 16 வண்டி சப்பரம் புறப்பாடை நம்ம பார்க்க இருக்கிறோம்.
தாயாரோட 16 வண்டி சப்பரம் பின்னாடி வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி கோஷ்டிக்காரா வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டபடியே வரா, பாடல்களை பாடிகிட்டே வரா. எதற்காக இப்படி பாடிகிட்டே வரானா, தாயார் வரா, பின்னாடி வரா, தாயார் மன்னாரும் பின்னாடி வந்துட்டே இருக்கா. நம்மளுக்கு எல்லாத்தையும் வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய தாயாரும் பெருமாளும் என்ன செய்கிறா, வந்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவள் வேத மந்திரங்களை எல்லாம் அவள் என்ன சொல்லிட்டு வரா, அழகாக பாடிகிட்டே வரா. அதை சேவிச்சுட்டே இருக்கும். இந்த சக்கரத்துக்கு, இந்த சப்பரத்துக்கு ஏன் 16 வண்டியில் வரணும், ஏன் இந்த 16 சக்கரங்கள் நிறைந்த அந்த சப்பரத்தில் வரணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 16 பேர்கள் சொல்லுவாங்க இல்லையா, கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வாராத நட்பு, நல்ல நண்பர்கள் வேணும், குன்றாத வளமை, வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொருள், 5வதாக குன்றாத இளமை, உழைக்கிறதுக்கு நல்ல உடல் வலிமை வேணும், கழுவினி இல்லாத உடல், நோயற்ற வாழ்க்கை ரொம்ப அவசியங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும், அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்கள்னு சொல்லலாம். நோயற்ற வாழ்க்கை, சலியாத மனம், எதற்கெடுத்தாலும் ஒரு சலிப்பு வந்துடுறது நமக்கு. ஒரு சின்ன கஷ்டம்னாலும் மனசு தோண்டு போயிட்டோம்னா அடுத்து நம்மளால் வாழ்க்கையில் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி கணவர், அதாவது நம்ம துணை எப்பயுமே எது நடந்தாலும் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். யாருக்காக இருந்தாலும் அப்பேற்பட்ட துணை அமையணும். தவறாத சந்தானம், அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், ஆயுள் இவற்றெல்லாம் தவறவிடாத நல்ல குழந்தைகளாக இருக்கணும். தாழாத கீர்த்தி, அதாவது புகழ்லாம் எப்படி இருக்கணும்னா ஒரு மங்கக்கூடிய புகழாக இருக்கக்கூடாது, மென்மேலும் இவங்க நன்னா இருக்கணும் நம்ம சொல்ல அந்த மாதிரியான புகழாக இருக்கணும். மாறாத வார்த்தை, நமது வார்த்தை என்ன செய்யணும், எப்பொழுதுமே இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வாக்கு சுத்தம்ங்கிறது ரொம்ப அவசியம். அதற்கு கோதை வாக்கு தேவியோட அருள் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுறது. தடைகள் வராத கொடை, நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்மளுக்கு என்ன செய்ய, திடீர்னு நம்மளால் யாராவது கேட்டவங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அதெல்லாம் ஏற்பட்டுறக்கூடாது இல்லையா. தடைகள் வராத கொடை. தொலையாத நிதி, நல்ல நிதியாக இருக்கணுங்க. சிக்கனமாக சேமிக்கக்கூடிய பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும். கோணாத கோள், அதாவது நேர்மையும் திறமையும் கொண்ட நல்லதொரு குடும்ப நிர்வாகம். நல்ல மனிதர்களுடன் கூடியதான நட்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் மாறாத இறை நம்பிக்கை. தாயே ஆண்டாள் கோதை, என்றைக்குமே உன்னோட திருவடியை நாங்கள் பற்றி கொண்டே இருக்கணும். எந்த சமயத்தில் எங்களை என்ன செய்யக்கூடாது, எங்கள் மனம் மாறி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கெட்ட வழியிலெல்லாம் போயிடக்கூடாதுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், வேண்டும் விதமாக இந்த 16 பேர்களும் நமக்கு குறையில்லாமல் தருவதற்காகத்தான் ஆண்டாளும் மன்னாரும் அவ்வளோ அழகாக அந்த 16 வண்டி சப்பரத்தில் வராங்க. வேணுங்கிற வரத்தெல்லாம் வாரி 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 கொடுக்கக்கூடிய வள்ளல் கருணாமூர்த்தி நம்ம ஆண்டாள் நாச்சியார். ஏதோ பண்ணணும்னா சேவிச்சிருந்தோம். இருக்கும் இடமே கோகுலம், இங்குதான் கண்ணன் கிருபை பண்ணணும்னு சொன்ன மாதிரியே சேவிச்சுக்கலாம். நம்ம 16 வண்டி சப்பரத்தை சேவிச்சிட்டோம். நான் இன்றைய தினம் 2ஆம் திருநாள் ஆடி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. தாயார் ரொம்ப அழகாக சந்திரபிரபையிலையும் மன்னார் சிங்க வாகனத்துலேயும் வருவார். அதற்கான காரணத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாபாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம்.